நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. வெளிநாடே கதி என கிடந்த கணவன் உடல் பசிக்கு விருந்தான மனைவிக்கு இறுதியில் நேர்ந்த கொடூரம். நக்கம்பாடி கிராமத்தில் மௌனமான மாலை ஒன்றில் செந்துறை அருகே உள்ள சிறிய வீதிகளில் காற்று மெல்லிய சோகத்துடன் வீசியது. 10 வயது சிறுமி தனது அம்மாவை எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் அன்று அவள் அம்மா பிரியா வீட்டிற்கு திரும்பவில்லை. பிரியாவின் கணவர் செல்வம் கடந்த 10 ஆண்டுகளாக துபாயில் வேலை செய்து கொண்டிருந்தான். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஊருக்கு வருவார். அவர் அனுப்பிய பணத்தில் குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. பிரியா தனியாகவும் குழந்தையுடன் வாழ்ந்து வந்தார். வீட்டின் பின்புறம் வசித்த ராஜா என்பவருடன் அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டது. முதலில் சாதாரணமாக அக்கா தம்பி போல் பேச்சு, பின்னர் அது ஆழமான உறவாக மாறியது. ராஜா பாஸ்போர்ட் கடை நடத்துபவன். பிரியா அவனிடம் தன் கணவன் அனுப்பிய பணத்தை கடனாக கொடுத்து வந்தாள். அவன் அதை தன் செலவுகளுக்கு பயன்படுத்தினான். ஒரு கட்டத்தில் பேச்சு நட்பை தாண்டி தொடுதல் சீண்டுதல்களும் அடுத்த கட்டத்திற்கு நுழைந்தனர். பிரியாவும் ராஜாவின் கைகள் பிரியாவின் மீது தடையின்றி சுதந்திரமாக உலாவ ஆரம்பித்தது. தனிமையின் பிடியில் இருந்த பிரியாவுக்கு ராஜாவின் அரவணைப்பு ஆறுதலை கொடுத்ததாக நம்பினாள். ஆனால் அதுதான் வாழ்க்கையின் முடிக்கப் போகும் பாசக்கயிறு என அப்போது அவள் அறியவில்லை. விரைவிலேயே தொடுதல் சீண்டலை அடுத்த கட்டத்திற்கு இருவரும் நகர்ந்தனர். ஆளில்லா நேரங்களில் அடிக்கடி தனிமையில் சந்திப்பது வழக்கமானது. வீட்டின் பின்பக்கம் சுவர் அவர்களின் ரகசியங்களை மறைத்தன. ஒரு நாள் செல்வம் தன் மனைவிக்கு போன் செய்தான். நான் விடுமுறை எடுத்து ஊருக்கு வருகின்றேன், விரைவிலே பார்க்கலாம் என்றான். அந்த செய்தி பிரியாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கணவன் வருவது ரகசியம் வெளியாகிவிடுமோ? கொடுத்த பணம் என்னவாகும்? ராஜாவை கேட்டால் என்ன சொல்வான்? அடுத்த நாளே பிரியா ராஜாவின் வீட்டிற்கு ஓடினாள். எல்லா பணத்தையும் திரும்பித்தா, இப்பவே வேணும் என்று கோபமாக கேட்டாள். ராஜா திகைத்து போனான். இப்போது எங்கிட்ட இவ்வளவு பணம் இல்லை, கொஞ்ச நாள் பொறு, இப்போதைக்கு ஏதாச்சும் சொல்லி சமாளி என்றான். வாக்குவாதம் தீவிரமானது. பிரியாவின் கண்களில் கண்ணீர். நீ என்னை ஏமாத்திட்ட, கணவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்று அலறினாள். ராஜா சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் அவள் கேட்கவில்லை. திடீரென பிரியா அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். ராஜா வெளியே நின்று கதவை தட்டினான். பிரியா திற, பேசலாம் என்றான். பதில் இல்லை. பயம் அவனை ஆட்கொண்டது. உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தான். போலீசார் வந்தபோது கதவு உடைக்கப்பட்டது. உள்ளே பிரியா தூக்கில் தொங்கி கிடந்தாள். அறை முழுவதும் மௌனம். அவள் உடல் சடலமாக மாறி இருந்தது. செந்துறை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினார். வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் விசாரணையில் கணவன் வருவதால் கள்ள உறவு, பணம் மோசடி வெளியாகும் பயத்தில் பிரியா தற்கொலை செய்து இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கிராம மக்களிடையே கிசுகிசுக்கள். இது தற்கொலையா இல்லை கொலையா என்ற கேள்வி எழுந்தது. ராஜா மீது சந்தேக பார்வை பதிந்தது. செல்வம் துபாயில் இருந்து புறப்பட்டு வரும் வழியில் தான் மனைவியின் மரணம் செய்தி அறிந்து அதிர்ந்து போனான். நக்கம்பாடி கிராமம் என்று அந்த மௌன சோகத்தில் மூழ்கி இருந்தது. ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு பெண்ணின் ரகசியம், ஒரு காதலின் முடிவு, எல்லாமே ஒரு தூக்கு கயிற்றில் முடிந்துவிட்டது. போலீஸ் விசாரணை தொடர்கிறது. உண்மை எப்போது வெளியாகும் என்று கிராம மக்கள் காத்திருக்கிறது. கள்ள உறவு ஆரம்பத்தில் சுகமாக அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் அது ஒரு குடும்பத்தை சுக்கு நூறாக உடைத்து போடும் அளவுக்கு வலுவானது என்பதை எப்போதும் மறக்கக்கூடாது. கனவிலும் கூட வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதை மனதில் நிறுத்துவோம். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.